லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன: தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என மொழிந்தார் இயேசு. பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்வில் தேடிக்கொண்டே இருப்பவர் மனிதர். ஆனால் எதை தேடுகின்றார் என்பதே கேள்வி. தேட வேண்டியதை அதற்குரிய இடத்தில், அதற்குரிய ஆளிடம், அதற்குரிய சூழலில் இலக்கோடு தேடுதலே முறையான தேடுதல். தேடலில் தேவை முனைப்பு. அத்தேடலில் தெளிவுகள் கிடைத்தாலும் அதன் ஊடாக இன்னும் தேடுதலே சரியான விடைக்கான வழி. எனவே தேடுவோம். தேடலற்ற வாழ்வு தேவையற்ற வாழ்வு. தேடலில் ஈடுபடும் பலர் ஓர் ஆபத்தை தேடிப் பிடிப்பதும் உண்டு. எதையோ யாரையோ தேடித் தேடி இறுதியில் தன்னை தொலைத்து நிற்பர். எல்லா தேடல்களின் முடிவும் முடிவற்றதாகவே முடியும். எனவே தன்னை தேடுவதும் தன்னுள் குடிவாழும் இறைமையை தேடுவதுமே நல்ல தேடல், தேவையான தேடலும் கூட. அந்த தேடலை பணிவோடு தொடர்ந்தால் தெய்வம் நம் கண்ணின் முன்னே. கடவுள் நம்மை தேடி நம் வீட்டுக்கு வருகின்றார். நாம் தான் வீட்டுக்குள் இருப்பதில்லை. இறைவா, தேவையானவற்றை மட்டும் தேடி பிடித்து அவற்றை உம் தாளிலே சரணாக்க தேவையான சக்தி தாரும். அன்னை ஓர் அதிசயம். பாத்திமா அன்னை, போர்த்துக்கல். 1916 ஆண்டு வசந்த காலத்தில் ஒரு நாள் 9 வயது லூசியா டோஸ் சாந்தோஸ், இன்னும் இவருடைய உறவினர்கள் 8 வயது பிரான்சிஸ் மார்த்தோ, 6 வயது ஜெசிந்தா மார்த்தோ ஆகிய 3 சிறாரும் பாத்திமா என்ற தங்களது சிறிய கிராமத்தில் பசும்புல் நிறைந்த பகுதியில் தங்களது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தனர். மழை பெய்யத் தொடங்கியதால் அருகிலிருந்த குகைக்குச் சென்றனர். பின்னர் மழை ஓய்ந்தது. சூரிய ஒளியும் வீசியது. அம்மூவரும் அக்குகையில் தங்களது மதிய உணவை அருந்திவிட்டு ஜெபமாலை சொல்லிவிட்டு விளையாடத் தொடங்கினர். மழைக்குப் பின் காலநிலை அமைதியாக இருந்தது. அப்போது திடீரென பெருங்காற்று வீசியது. மரங்கள் காற்றில் தள்ளாடின. திடீரென வெண்மை நிற ஒளி அச்சிறாரை சூழ்ந்து கொண்டது. அந்த ஒளிக்கு மத்தியில் மேகம் தோன்றியது. அம்மேகத்தில் ஓர் இளைஞர் தோன்றினார். அவர் அச்சிறாரிடம், பயப்படாதீர்கள், நான் அமைதியின் வானதூதர், என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். அந்த வானதூதர் தரையில் முழந்தாளிட்டு தலையை மிகவும் தாழ்த்தினார். அம்மூன்று சிறாரும் அவ்வானதூதர் செய்தது போலவே முழந்தாளிட்டு அவர் சொல்லச் சொல்ல இவர்களும் அதே ஜெபத்தைச் சொன்னார்கள். என் கடவுளே, உம்மை நான் நம்புகின்றேன், உம்மை வணங்குகின்றேன், உம்மை விசுவசிக்கின்றேன், உம்மை அன்பு செய்கின்றேன். உம்மை நம்பாதவர்கள், உம்மை வணங்காதவர்கள், உம்மை விசுவசிக்காதவர்கள், உம்மை அன்பு செய்யாதவர்கள் ஆகியோருக்காக உமது மன்னிப்பை கேட்கின்றேன். இவ்வாறு ஜெபித்த பின்னர் வானதூதர் அச்சிறாரிடம், இதேபோல் ஜெபியுங்கள் என்று சொன்னார். உங்களது இந்த ஜெபத்தை இயேசுவின் திரு இதயமும் மரியின் திரு இதயமும் மிகுந்த கவனத்துடன் கேட்பார்கள் என்று சொல்லி மறைந்தார். அதேபோல் அவ்வாண்டு கோடையிலும் இலையுதிர் காலத்திலும் வானதூதர் தோன்றி பாவிகளின் மனமாற்றத்திற்காக ஜெபிக்கக் கூறினார். வானதூதரின் இந்த 3 காட்சிகளும் அன்னை மரியாவின் காட்சிகளுக்கு அந்த 3 சிறாரையும் தயாரிப்பது போல் இருந்தது.
1917 மே 13 ஞாயிற்றுக்கிழமை அன்று லூசியா, பிரான்சிஸ், ஜஷீந்தா ஆகிய 3 சிறாரும் பாத்திமாவுக்கு ஏறக்குறைய 1 மைல் தூரத்திலுள்ள கோவாதா ஈரியா என்ற இடத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தபோது மின்னல் போன்ற ஓர் ஒளி வானத்திலிருந்து அச்சிறாரை நோக்கி மெதுவாக வந்து கொண்டிருந்தது. பயந்து நடுங்கிய சிறார் சுற்றிலும் பார்த்தனர். வானம் தெளிவாக இருந்தது. சூரிய கதிர்களும் கடுமையாக வீசிக் கொண்டிருந்தன. வீட்டுக்குப் போய்விடலாம் என்று எண்ணி அவர்கள் குன்றிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தபோது மீண்டும் அதே மாதிரியான ஒளி. அந்த ஒளி வந்த திசையை நோக்கி பார்த்தபோது அங்கு ஒரு பெண் வெண்ணிற ஆடை அணிந்து சூரியனை விட ஒளி மிகுந்து காணப்பட்டார். அப்பெண் அச்சிறாரிடம், பயப்பட வேண்டாம், நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று சிறார் கேட்க, நான் வானகத்திலிருந்து வருகின்றேன் என்றார். பின்னர் லூசியா அப்பெண்ணிடம், நீங்கள் என்னிடமிருந்து என்ன விரும்புகின்றீர்கள் என்று கேட்க, நீங்கள் அடுத்த 6 மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதத்தின் 13ஆம் தேதியன்று இதே நேரத்துக்கு இங்கே வரவேண்டும். 6வது தடவையில் நான் யார் என்று சொல்வேன் என்று சொன்னார். நீங்கள் உங்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்க விரும்புகின்றீர்களா? அவர் மகிழ்ச்சியோடு அனுப்பும் துன்பங்களை பாவிகளின் மனமாற்றத்திற்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நிறைய துன்புற வேண்டியிருக்கும். ஆயினும் கடவுளின் அருள் உங்களை தாங்கி பிடிக்கும் என்று சொன்னார். பின்னர் தனது கரங்களை திறந்து தாய்க்குரிய பாசத்தை காட்டினார். பின்னர் ஓர் ஒளியில் அப்பெண் மறைந்தார். மறைந்து கொண்டிருக்கும் போதே உலகில் அமைதி கிடைக்கவும் போர் முடியவும் தினமும் ஜெபமாலை ஜெபியுங்கள் என்று சொன்னார் அப்பெண். அவர்தான் அன்னை மரியா, பாத்திமா அன்னை மரியா. பாத்திமாவுக்கு அருகில் அன்னை மரியா காட்சிகள் கொடுத்தபோது முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது. அன்னை மரியா அந்த 3 சிறாரிடம் கூறியது போல அவர்கள் இன்னும் 50 பேருடன் ஜூன் 13ஆம் தேதி அவ்விடத்தில் அதே நேரத்தில் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருந்தனர். இக்காட்சியில் லூசியா நீண்ட நாட்கள் இவ்வுலகில் வாழ்வார் என்பது குறித்து அன்னை மரியா கூறினார். லூசியா தனது 97வது வயதில் 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி உள்ளூர் நேரம் மாலை 5:25 மணிக்கு இறந்தார். ஆனால் பிரான்சிஸ் 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதியன்றும், ஜஷீந்தா 1920ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதியன்றும் இறந்தனர். இந்த புனிதர்களின் கல்லறைகள் பாத்திமாவில் அன்னை மரியா பசிலிக்காவில் உள்ளன. 1917ஆம் ஆண்டின் அன்னை மரியின் காட்சிகளுக்குப் பின்னர் லூசியா புனித டாரத்தி சகோதரிகள் கன்னியர் இல்லத்தில் சேர்ந்து வாசிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டார். பின்னர் கோயம்புரா அடைபட்ட கன்னியர் இல்லத்தில் சேர்ந்தார். 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி குழந்தை இயேசுவும் அன்னை மரியும் லூசியாவுக்கு காட்சி கொடுத்துள்ளனர். நன்றிகெட்ட மனிதர்களால் எனது இதயம் முள்களால் நிறைந்துள்ளது என்று அப்போது அன்னை மரி சொன்னார். ஜெபமாலை ஜெபிக்கவும் கூறினார். 1917ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதியன்று லூசியா, பிரான்சிஸ், ஜஷீந்தா ஆகிய 3 சிறாருக்கு 3வது தடவையாக காட்சி கொடுத்தார் அன்னை மரியா. இக்காட்சியில் ரஷ்யாவை தனக்கு அர்ப்பணிக்கும்படி கேட்டுக்கொண்டார். இம்முறை ஒரு பெரிய கூட்டமே அச்சிறாருடன் சேர்ந்து ஜெபமாலை சொல்லிக் கொண்டிருந்தது. நீங்கள் யார் என்றும் நீங்கள் காட்சி கொடுப்பதை இக்கூட்டம் நம்புவதற்கு புதுமை ஒன்றையும் செய்ய வேண்டும் என்றும் லூசியா அன்னை மரியாவிடம் கேட்டார். அதற்கு அன்னை மரியா, நீங்கள் தொடர்ந்து இங்கு வாருங்கள். அக்டோபரில் நான் யார் என்றும் நான் உங்களிடமிருந்து விரும்புவது என்ன என்றும் எல்லாரும் நம்பும் வண்ணம் புதுமை செய்வேன் என்றும் சொன்னார். 4வது காட்சியின் போது ஆகஸ்ட் 13ஆம் தேதியன்று மக்கள் பெரும் திரளாய் கூடியிருந்தனர். ஆனால் இம்3 சிறாரும் அவ்விடத்திற்கு போகக்கூடாது என்று அரசு அதிகாரிகள் அவர்களை 2 நாட்களாக அடைத்து வைத்திருந்தனர். காட்சியை பார்க்கவில்லை என்று சொல்லுமாறு அச்சுறுத்தி துன்புறுத்தினர். ஆனால் அச்சிறார் அதிகாரிகளிடம் சரணடையவே இல்லை.
பின்னர் அவர்களை ஆகஸ்ட் 19ஆம் தேதியன்று விடுதலை செய்தனர். அச்சிறார் பெருங்கூட்டத்தோடு சென்று கொண்டிருந்தபோது வலின்ஹோஸ் என்ற இடத்தில் ஒரு மரத்திற்கு மேல் அன்னை மரியாவை பார்த்தனர். லூசியா அவரிடம், நீங்கள் என்னிடமிருந்து என்ன விரும்புகின்றீர்கள் என்று கேட்க, அதற்கு அவர் 13ஆம் தேதியன்று கோவாதா ஈரியா என்ற இடத்திற்குப் போக வேண்டும், தொடர்ந்து தினமும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். பின்னர் அன்னை மரியா மிகுந்த சோகத்துடன், ஜெபியுங்கள், நிறைய ஜெபியுங்கள், பாவிகளுக்காக உங்கள் தியாகங்களை அர்ப்பணியுங்கள் என்று சொன்னார். செப்டம்பர் 13ஆம் தேதியன்று இடம்பெற்ற 5வது காட்சியின் போது அச்சிறாருடன் ஏறக்குறைய 30,000 பேர் கூடியிருந்தனர். அவர்கள் அனைவரும் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருந்தபோது அதே மரத்துக்கு மேலே அன்னை மரியா காட்சி கொடுத்தார். போர் முடிவதற்காக தொடர்ந்து ஜெபமாலை ஜெபியுங்கள் என்றார். அடுத்த அக்டோபர் காட்சியின் போது நம் ஆண்டவர், வியாகுல அன்னை, கார்மேல் அன்னை, புனித வளன் ஆகியோர் வந்து உலகை ஆசிர்வதிப்பர், கடவுள் உங்கள் தியாகங்கள் குறித்து மகிழ்ச்சி அடைந்துள்ளார் என்றார் அன்னை மரியா. அக்டோபர் 13ஆம் தேதியன்று அச்சிறாருடன் ஏறக்குறைய 70,000 பேர் கூடியிருந்தனர். பருவமழை கொட்டியது. அன்னை மரியா காட்சி கொடுத்தார். லூசியா அவரிடம், நீங்கள் என்னிடமிருந்து என்ன விரும்புகின்றீர்கள் என்று கேட்க, அதற்கு அன்னை மரியா, நானே ஜெபமாலையின் அன்னை மரியா, இங்கு என் பெயரில் ஓர் ஆலயம் கட்டப்பட வேண்டும், மக்கள் தொடர்ந்து தினமும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும், போர் முடியும், படை வீரர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவர் என்று தெரிவித்தார். மக்கள் கடவுளை புண்படுத்தக்கூடாது, ஏற்கனவே கடவுள் பாவிகளால் அதிகம் புண்பட்டுள்ளார் என்றும் கூறினார். இன்று பாத்திமாவிற்கு எண்ணற்ற பயணிகள் ஆண்டுதோறும் சென்று வருகின்றனர். பாத்திமா அன்னையின் திருவிழா மே 13, அதாவது வரும் செவ்வாய்க்கிழமையன்று சிறப்பிக்கப்படுகின்றது. அண்மையில் மறைந்த நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது திருப்பணி காலத்தை பாத்திமா அன்னையிடம் அர்ப்பணிக்குமாறு கேட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. 1981ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதியன்று புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் வத்திக்கான் தூய பேதுரு வளாகத்தில் சுடப்பட்டு குணமான பின்னர் பாத்திமா சென்று நன்றி தெரிவித்தார். நாமும் தினமும் ஜெபமாலை ஜெபிப்போம், உலக அமைதிக்காக வேண்டுவோம். அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம், ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம், ஆதரிப்பாயே. என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே, என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே. நீங்காத துணையாக வருவாயம்மா. என் நிலையறிந்து உன் அருளை தருவாயம்மா. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம், ஆதரிப்பாயே. போர்த்துக்கல்லின் பாத்திமா அன்னை குறித்து ஆன்னைவோர் அதிசயம் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். மே 8 வியாழன் காலை பவுலின் சிற்றாலயத்தில் ஒன்று கூடிய கர்தினால்கள் காலை புகழ் மற்றும் திருப்பலியில் பங்கேற்றனர். ரோம் உள்ளூர் நேரம் காலை 9:15 மணியளவில் சிஸ்டைன் சிற்றாலயத்திற்குள் சென்று தங்களது 2வது வாக்குப்பதிவினை ஆரம்பித்தனர். புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் வாக்கெடுப்பில் 3/2 பங்கு வாக்குகளை யாரும் பெறாததால் புதிய திருத்தந்தை இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை கரும்புகை வழியாக மக்களுக்கு தெரிவித்தனர். ரோம் உள்ளூர் நேரம் காலை 11:51 மணியளவில், இந்திய இலங்கை நேரம் மாலை 3:21 மணியளவில் கரும்புகையானது சிஸ்டைன் சிற்றாலய புகைப்போக்கி வழியாக வெளியேற்றப்பட்டு
புதிய திருத்தந்தை இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைத்தது. ஏறக்குறைய 12,000 மக்கள் வத்திக்கான் வளாகத்தில் மிகுந்த ஆர்வத்துடன் கூடியிருந்தனர். நீண்ட நேரம் கரும்புகையானது புகைப்போக்கி வழியாக வெளியேறுவதைக் கண்டு மக்கள் மிகுந்த வருத்தத்துடன் வத்திக்கான் வளாகத்தை விட்டு வெளியேறினர். மே 7 புதன்கிழமை கூடிய கான்க்ளேவ் அவையின் முதல் வாக்குப்பதிவில் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைக்கும் வண்ணம் கரும்புகையானது வெளியிடப்பட்டது. வத்திக்கான் வளாகத்தில் ஏறக்குறைய 45,000 மக்கள் புதிய திருத்தந்தை தேர்விற்கான முடிவுகளை அறிய ஆவலுடன் காத்திருக்கும் வேளையில் ரோம் உள்ளூர் நேரம் இரவு 9 மணியளவில், இந்திய இலங்கை நேரம் நள்ளிரவு 12:30 மணியளவில் வெளியிடப்பட்ட கரும்புகையானது புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைத்தது. வத்திக்கான் வளாகத்தில் மாலை முதலே மக்கள் கூட்டம் கடல் அலையென பெருகி புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாரா என்பதை எதிர்நோக்கி ஆவலுடன் காத்திருந்தது. உலகளாவிய கத்தோலிக்க திரு அவையின் தலைவர் யார் என்பதை இந்த உலக மக்களுக்கு எடுத்துரைக்கும் பணியை மிக ஆர்வத்துடன் பத்திரிகையாளர்கள் மற்றும் செய்தியாளர்களும் செய்து கொண்டிருந்தனர். சிஸ்டைன் சிற்றாலய புகைப்போக்கி அருகே கடல் புறாவானது நின்று தானும் அகில உலக திரு அவையின் தலைவர் யாரென்று அறியும் ஆர்வத்துடன் காத்திருப்பது போல தென்பட்டது. ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கும் மேலாக மக்கள் வத்திக்கான் வளாகத்தில் காத்திருக்க ரோம் உள்ளூர் நேரம் இரவு 9 மணியளவில் சிஸ்டைன் சிற்றாலய புகைப்போக்கி வழியாக கரும்புகை வெளிவர ஆரம்பித்தது. வெண்புகையாக இருக்கும் என்ற ஆர்வத்தில் மக்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் கரங்களை தட்டி தங்களது மகிழ்வினை வெளிப்படுத்தினர். ஆனால் கரும்புகை வெளிவந்து மக்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏமாற்றம் அளித்தது. மே 7 புதன்கிழமை திருத்தந்தை தேர்விற்கான முதல் வாக்குப்பதிவு ஆரம்பமாகியது. ரோம் உள்ளூர் நேரம் பிற்பகல் 3:45 மணியளவில் சிஸ்டைன் சிற்றாலயத்திற்கு அருகில் இருந்த பவுலின் சிற்றாலயத்தில் கர்தினால்கள் அனைவரும் கூடியிருந்தனர். கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் சிறு ஜெபத்துடன் இஜ்ஜப வழிபாட்டினை லத்தீன் மொழியில் ஆரம்பித்து வைக்க புனிதர்கள் மன்றாட்டு மாலையானது பாடப்பட்டது. திருச்சிலுவை மெழுகுதிரிகள் ஏந்திய பீடப் பணியாளர்கள் மற்றும் திருவழிபாட்டு உதவியாளர்களைத் தொடர்ந்து வயது வாரியாக கர்தினால்கள் பவனியாக சிஸ்டைன் சிற்றாலயம் சென்றனர். இறுதியாக இத்திருவழிபாட்டு நிகழ்விற்கு தலைமை தாங்கும் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் பவனியினை நிறைவு செய்தார். சிஸ்டைன் சிற்றாலயத்தில் நடைபெற்ற இஜ்ஜப வழிபாட்டில் தூய ஆவியாரின் துணையை நாடும் விதமாக தூய ஆவியாரின் பாடல் ஒன்று பாடப்பட்டது. அதன்பின் புதிய திருத்தந்தையின் தேர்வில் கலந்து கொள்ளும் கர்தினால்கள் அனைவரும் சிற்றாலயத்தின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த நற்செய்தியின் மேல் தங்களது வலது கரங்களை வைத்து உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டனர். அடுத்த திருத்தந்தையாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் திரு அவையின் இவ்வுலக தலைவருக்குரிய கடமைகளை விசுவாசமுடன் நிறைவேற்றுவேன். தேர்தல் தொடர்புடைய விவரங்களையும் அங்கு நடப்பவைகளையும் மிகவும் ரகசியமாக வைத்திருப்பேன். தேர்தலில் வெளிப்புற தலையீட்டை அனுமதிக்க மாட்டேன் என ஒவ்வொரு கர்தினாலும் உறுதிமொழி எடுத்தனர். திருத்தந்தையின் வழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கான தலைவர் பேராயர் ஜொவானி தியேகோ ரவெல்லி அவர்கள் எக்ஸ்ட்ரா ஓம்னஸ் என்று கூறியதும் 80 வயதிற்கு மேற்பட்ட வாக்களிக்கும் உரிமை இல்லாத கர்தினால்கள், திரு வழிபாட்டு உதவியாளர்கள், பாடகர்கள், பணியாளர்கள் அனைவரும் சிஸ்டைன் சிற்றாலயத்திலிருந்து வெளியேறினர். திருவழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கான தலைவர் சிஸ்டைன் சிற்றாலயத்தின் கதவுகளை மூடினார். அதன்பின் புதிய திருத்தந்தையை தேர்வு செய்ய வாக்களிக்க இருப்பவர்களுக்கு திரு அவையின் நலன் குறித்தவைகளில் பொறுப்புணர்வு பற்றிய ஆன்மீக சிந்தனையினை கர்தினால் ரனியேரோ கந்தலமேசா அவர்கள் வழங்கினார். வாக்கெடுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கான தியான சிந்தனைகளுக்கு பின் கர்தினால் கந்தலமேசா அவர்கள் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கான திருப்பீடத் தலைவர் பேராயர் ஜொவானி ரவெல்லி, வாக்கெடுப்பில் பங்கேற்காத உறுப்பினர்கள் அனைவரும் சிஸ்டைன் சிற்றாலயத்தினை விட்டு வெளியேறினர். கர்தினால் திருத்தொண்டர்களில் இளையவரான இந்தியாவை சார்ந்த கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்காடு அவர்கள் சிஸ்டைன் சிற்றாலயத்தின் கதவுகளை இறுதியாக மூடினார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.